இந்த கீரையை எப்படி சுண்டுறதுன்னு தான் காமிக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கீரையை எப்படி சுண்டுறது, எந்த பதத்தில் இறக்குறது, எவ்வளோ தண்ணி ஊற்றி விடணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. எங்களுக்குமே எங்கள் அம்மா இறந்த பிறகு தான் நாங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க. அதை தான் இப்போ நான் காமிக்க போகிறேன். தெரியாதவங்க பார்த்துக்குங்க. இதெல்லாம் பார்த்தாலாவது கீரையை எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதனால தான். அதில் இப்போது இந்த மாதிரி ஒரு சட்டியில் மண் பாத்திரம் வச்சு நம்ம வந்து அடுப்பில் வச்சோம்னா ரொம்ப நல்லா வரும், விறகடுப்பில் வச்சா. ஆனால் இப்போ அதுக்கெலாம் வேலை இல்லை, நம்ம கேஸ் ஸ்டவ்லேயே வச்சுக்கலாம். இப்போ இவ்வளோ இந்த கீரை அளவு கீரைகளுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 லிட்டரு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா கீரையை பொறுத்து தண்ணி இழுக்கும். அதுக்கு இவ்வளோ உப்பு போட்டுடலாம் முதல்ல அதில். அப்புறம் அந்த தண்ணியிலே 2 பட்டை மிளகாய் அப்படியே போட்டுக்கலாம். அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோன்னே நாம் வந்து இந்த அலசி வச்சுருக்க கீரைகளை அப்படியே அந்த நீரில் எடுத்து உள்ளே அமிழ்த்தி விட வேண்டியது தான். அது பாட்டுக்கும் அப்படியே கொதிச்சிட்டே இருக்கும். நம்ம அப்படியே பரட்டி விட வேண்டியது தான். அப்படியே இந்த கீரையை அலசி வச்சுருக்க கீரையை அதே அப்படியே போட்டுடணும். இதுவே நல்லா 3 பிடி இருக்குது. அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும், தண்ணி ரொம்ப புளிய வேணாம், அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். தண்ணியிலே உப்பு போட்டாச்சு, கீரை மிளகாய் போட்டாச்சு. இப்படி எடுத்து போட்டுடணும். இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுக்கோங்க, மரக்குச்சி, ஆப்பக்குச்சின்னு சொல்லுவாங்க. அகப்பையில் உள்ள காம்பு, அதை வச்சுக்கிட்டு பிரட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது தண்ணி நிறையா வச்சுக்கோங்க. சில கீரைங்க வந்து நிறையா தண்ணி இழுக்கும். அதே மாதிரி மழை பெஞ்சாலும் கீரைக்கு வந்து தண்ணி அதிகம், மழையில் நனைகிறதுனால கீரை வந்து அதிகம் தண்ணி எடுத்துக்கும். கொஞ்சம் மரமரப்பு கூடி போயிடும். இந்த மாதிரி அதிகமாக வச்சு நம்ம கிண்டும்போது நல்லா கறி மாதிரி வரும். இது வேக விட்டு அப்புறம் நம்ம சுண்டணும். ஆப்பை குச்சி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் அகப்பையெல்லாம் இப்போலாம் இருக்கிறதே இல்லை. இந்த பொங்கலப்பை 2 கொண்டு வருவாங்க, அதோடே அதனோட ஆயுள் முடிஞ்சு போயிடுது. வெளியிலையும் எங்கேயும் விற்க காணும். நம்மளாம் அந்த ஆசாரிங்கள்கிட்ட சொல்லி அப்படி வாங்கினா தான் ஆப்பக்குச்சிங்களை, அகப்பையெல்லாம் அப்படியே செத்த வச்சுருந்து அப்படியே நம்ம இப்போ கொஞ்சம் இதுங்க விட்டு பறிச்சிக்கிட்டே வர வேண்டியது. இந்த மாதிரி வேகட்டும். தண்ணி அதிகமாக இருந்தால் அதை எடுத்து நீங்கள் குடிச்சிடலாம். பத்தலைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்படி வெந்தால் தான் நல்லா பசுன்னு இருக்கும், அப்படியே சாஃப்ட்னஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மரன்னு அழுத்தமாக இருக்கும், நமக்கு பல்லு எல்லாராலையும் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி வேக வச்சு அப்புறமா நம்ம சுண்டணும். சில பேர் சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே கொஞ்சமாக தண்ணியை வச்சு சுண்டி எடுத்துடுவாங்க. அது சவன்னு தான் இருக்கும், சாஃப்டாக இருக்காது. எல்லா வயதினராலையும் சாப்பிட முடியாது. இப்போ கிட்டத்தட்ட நல்லா சுண்டி வந்துடுச்சு கீரை. இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா, இதையும் எடுத்துக்கணும். அந்த அளவு சொன்னால் இது கரெக்டாக வந்துடும். இப்போ நல்லா பசுன்னு நல்லா மெதுன்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். இதில் வேணால் தேங்காய் பூ போட்டுக்கலாம். சில பேர் வந்து தாளித்து கூட கொட்டுவாங்க. வெங்காயம் பச்சை மிளகாலாம் அரிஞ்சு போட்டு தாளித்து அப்படி கூட கொட்டுவாங்க. இதில் என்னத்துக்கு பசுமையான இருக்கிறதுல எண்ணெயை கலப்பானே, இப்படியே பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம சுண்டுனோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அது பிறகு காமிக்கிறேன். நல்லா எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் பூ வேணால் போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிச்சாச்சுங்க. அவ்வளோதான், கீரை சுண்டியாச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக எடுத்தாச்சு. இப்படியே எல்லாம் சாப்பிடுங்க.